யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம். இது வல்லமை நிறைந்த மற்றும் குழப்பமான தீர்க்கதரிசன கவிதைகளோட சின்ன தொகுப்பாகும். யோவேல் ஒரு சில காரணங்களுக்காக மற்ற தீர்க்கதரிசிகளின் மத்தியில தனித்துவம் வாய்ந்தவரா இருந்தாரு. முதலாவதாக, இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதற்கான வெளிப்படையான அறிகுறிகள் எதுவுமில்ல. இது ஏறத்தாழ எஸ்ரா நெகேமியாவின் காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பிய பின்பு எழுதப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவர் எருசலேமை பற்றியும் ஆலயத்தை பற்றியும் குறிப்பிடுறாரு. ஆனா அங்க எந்த ராஜாக்களும் இருப்பதா தெரியல. மேலும் தனித்துவமான காரியம் என்னன்னா, யோவேல் இன்னும் பல வேதாகம புத்தகங்களை தெளிவாக நன்றாக அறிந்தவர் என்பதுதான். தீர்க்க தரிசன புத்தகங்களாகிய ஏசாயா, ஆமோஸ், செப்பனியா, நாகூம், ஒபதியா, எசேக்கியல், மல்கியா மற்றும் யாத்ராகம புத்தகத்திலிருந்தும் கூட யோவேல் குறிப்பிடுறாரு அல்லது மேற்கோள் காட்டுறாரு. மேலும் என்னன்னா, இது கடைசியா தனித்துவமான அம்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. யோவேல் ஒருபோதும் இஸ்ரவேலரை எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்காகவும் குற்றம் சாட்டல. மற்ற தீர்க்கதரிசிகளைப் போலவே இஸ்ரவேலின் பாவத்தை எதிர்கொள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதா அவர் தெரிவிக்கிறாரு. ஆனா ஏன் என்று அவர் ஒருபோதும் சொல்லல. ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருக்கலாம், அவரைப் போல நீங்களும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை படிச்சுட்டு வரீங்க, அதனால இஸ்ரவேலின் முரட்டாட்டத்தை பத்தி நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு யோவேல் நினைக்கிறாரா இருக்கலாம். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த 3 அம்சங்களும் இந்த கண்கவரும் சின்ன புத்தகத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றன. யோவேல் ஒரு வேதாகம ஆசிரியர், அதனால அவர் முந்தைய வேதாகம நூல்களில் அதிகமா மூழ்கியிருந்தாரு. அவைகளின் மேல் இருந்த அவருடைய பிரதிபலிப்பு அவருடைய நாட்களின் துயரங்களை அர்த்தமுள்ளதாக்க அவருக்கு உதவியதோடு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் அவருக்கு தந்தது. இந்த புத்தகம் எப்படி செயல்படுகிறது என்பதை உள்ளே சென்று பார்ப்போம். 1 மற்றும் 2 அதிகாரங்களில் யோவேல் கர்த்தருடைய நாளை பற்றி கவனம் செலுத்துறாரு. தீர்க்கதரிசன புத்தகங்களில் இது ஒரு முக்கியமான கருப்பொருள். இது கடந்த நாட்களில் தேவன் தம்முடைய மக்களை காப்பாற்றவும் அல்லது தீமையை எதிர்கொள்ளவும் ஒரு வல்லமையான விதத்துல அவர் வெளிப்பட்ட சம்பவங்களை விவரிக்கிறது. யாத்ராகம புத்தகத்துல இருக்கிற வாதைகளை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். ஆனா தீர்க்கதரிசி இந்த கடந்த கால சம்பவத்திலிருந்து எதிர்காலத்துல தேவன் தனது ஜனங்களிடையே மட்டுமல்லாம தேசங்களிடையேயும் தீமையை எதிர்த்து உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பை கொண்டு வருவார் என்பதை பார்க்கிறாரு. அதனால இந்த அதிகாரம் 1 மற்றும் 2 யோவேல் இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு 2 இணையான கவிதைகளை ஒன்னா கொண்டு வந்திருக்காரு. எனவே 1 அதிகாரம் கடந்த கால கர்த்தருடைய நாளை பற்றியது. வெட்டு கிளிகளின் கூட்டம் இஸ்ரவேலரை பேரழிவுக்கு உட்படுத்தின சமீபத்திய அழிவு அறிவிப்பதிலிருந்து அவர் துவங்குறாரு. மேலும் வெட்டுக்கிளிகளின் கூட்டத்தை பற்றிய அவரோட விளக்கம் எகிப்துக்கு எதிரான கர்த்தருடைய நாளை நினைவுபடுத்துது. யாத்ராகமம் 10வது அதிகாரத்துல இருக்கிற 8வது வாதைய நினைச்சு பாருங்க. இந்த நேரம் தவிர இந்த வெட்டுக்கிளிகள் இஸ்ரவேலருக்கு எதிராக அனுப்பப்பட்டன. அதனால ஜனங்கள மனம் திரும்புதலிலும் ஜெபத்திலும் வழிநடத்தும்படி யோவேல் மூப்பர்களையும் ஆசாரியர்களையும் அழைக்கிறாரு. அப்புறமா யோவேல் எல்லா ஆசாரியர்களோடும் சேர்ந்து அவரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறாரு. 2 அதிகாரத்திலும் அதே கவிதை வடிவமைப்பும் மற்றும் அதே சிந்தனை ஓட்டத்தையும் கொண்டுள்ளது. யோவேல் மற்றொரு கர்த்தருடைய நாளை பற்றி அறிவிக்கிறாரு. அது குறிப்பா வருங்காலம், கடந்த காலம் அல்ல. இது எருசலேமின் மேல் வரப்போகிற ஒரு உடனடியான பேரழிவு. அவர் வெட்டுக்கிளிகளின் மற்றொரு அலையைப் போல இது இருப்பதை விவரிப்பதோடு துவங்குறாரு. ஆனா அவர் இராணுவத்தையும் ஆகாய மண்டல சித்தரிப்பையும் பயன்படுத்துறாரு. வெட்டுக்கிளிகள் தேவனுடைய இராணுவமாக குதிரைப்படை மற்றும் இராணுவ வீரர்கள் போல அணிவகுத்து அவைகளுடைய வழிகளில் இருக்கின்ற எல்லாத்தையும் அழிக்கின்றன. சூரியன் இருண்டு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. மேலும் கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமுமானது. அதை சகிக்கிறவன் யார் என்று யோவேல் சொல்றாரு. அதனால ஜனங்கள் ஜெபித்து மனம் திரும்பும்படி மறுபடியும் ஒருமுறை யோவேல் அழைக்கிறாரு. அதோடு அவர், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை ஒழுங்காக்கி உங்களுடைய தேவனிடத்திற்கு திரும்புங்கள்னு சொல்றாரு. வேறு வார்த்தையில சொல்லணும்னா, மனம் திரும்புதல் என்பது நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வெளித்தோற்றமான நடிப்பாக இருக்கலாம் என்பது யோவேலுக்கு தெரியும். அதோடு தேவன் அதில் விருப்பமா இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவருடைய மக்கள் தங்களுடைய சுயநலத்தையும் தீமையையும் விட்டுவிட வேண்டும் என்ற உண்மையான மாற்றத்தை அவர் விரும்புறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவேல் சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்புள்ளவர். இந்த இடத்துல யாத்ராகம புத்தகத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி பின்பு தேவன் அவர்களை எவ்வாறு மன்னிச்சாரு என்பதை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. மேலும் அந்த சம்பவத்திலிருந்து தேவனுடைய இரக்கமும் அன்பும் அவருடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் விட மிகவும் வல்லமையுள்ளவைகள் என்பதை யோவேல் கற்றுக்கொண்டார். எனவே அவர் ஆசாரியனை மனம் திரும்புதல் மற்றும் ஜெபத்தின் காரியங்களில் நடத்தி அவருடைய மக்களை காப்பாற்றும்படி தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்.
இந்த 2 கவிதைகளுக்கு அப்புறம் காட்சி மாறுது. யோவேல் மற்றும் ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்கான தேவனுடைய பதில் பற்றிய ஒரு சின்ன கதை வருது. அதனால தேவன் தம்முடைய தேசத்திற்காக மனதுருகி தம்முடைய ஜனத்தின் மீது பரிதாபம் கொண்டார். பின்பு தேவன் கர்த்தருடைய இந்த நாளுடைய பேரழிவின் விளைவுகளை திருப்பி அதை நியாயத்தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பா மாற்றப் போவதா சொல்றாரு. எனவே முதல்ல அவர் அச்சுறுத்தும் படையெடுப்பாளர்களான பட்சிகளான வெட்டுக்கிளியை தோற்கடிக்க போறாரு. அதோடு அவைகள் அனைத்தையும் தங்கள் சொந்த அழிவுக்கே திருப்ப போறாரு. பின்பு அவர் அழிக்கப்பட்ட தேசத்தை மீட்டு மறுபடியும் அதை உயிர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை பெருக செய்ய போறாரு. கடைசியா தம்முடைய தெய்வீக பிரசனத்தை அவருடைய ஜனங்கள் மத்தியில கொண்டு வரப்போகிறேன் என்று தேவன் சொல்றாரு. இது உண்மையானதாகவும் அனைவரும் அணுகக்கூடியதாகவும் மாறும். இப்போ இதுவரைக்கும் இஸ்ரவேலருடைய பாவம் எப்படி பேரழிவுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் கொண்டு போனது என்பதையும் இரக்கத்தின் தேவனிடத்துல எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு என்பதையும் பார்ப்பதற்காக யோவேல் இஸ்ரவேலரை வழிநடத்தியதை பற்றிய ஒரு வல்லமையான சம்பவத்தை இந்த கவிதைகள் சொல்கின்றன. ஆனா இந்த கடந்த கால சம்பவங்கள் எல்லாவற்றிலும் யோவேல் எதிர்கால கர்த்தருடைய நாளின் ஒரு சாயலை பார்க்கிறாரு. எனவே புத்தகத்தோட கடைசி பகுதியில தேவனுடைய 3 பகுதி பதில்களோடு பொருந்தக்கூடிய இன்னும் 3 கவிதைகள் யோவேல் எழுதுறாரு. மேலும் அவர் மற்ற தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து காரியங்களை ஒன்றா சேர்த்து அவைகள் அனைத்தையும் எல்லா படைப்புகளுக்கான நம்பிக்கையின் தீர்க்க தரிசனத்துல விரிவுபடுத்துறாரு. அதனால முதலாவதா தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலான தேவனின் பிரசன்னத்தின் நம்பிக்கை எப்படி வருங்காலத்தில் ஒரு நாள் தேவனுடைய பரிசுத்த ஆவியும் அவருடைய தனிப்பட்ட ஜீவ பிரசன்னமும் தேவாலயத்தை மட்டுமல்லாம அவருடைய ஜனங்களையும் நிரப்பும் என்பதை பற்றின வாக்குத்தத்தமாக விரிவுபடுத்தப்பட்டது. மேலும் இங்க யோவேல் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருடைய ஜனங்களை உருமாற்றவும் பலப்படுத்தவும் செய்வார். அதனால அவர்கள் தேவனை உண்மையாக நேசித்து அவரை பின்பற்ற முடியும் என்ற ஏசாயா, எரேமியா மற்றும் எசேக்கியேல் ஆகியோரின் வாக்குத்தத்தங்களை மேற்கோள் காட்டுறாரு. பின்பு யோவேல் அச்சுறுத்தும் படையெடுப்பாளரை அல்லது அச்சுறுத்தலான எதிரியை தேவன் எதிர்கொள்வார் என்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறிப்பிடுறாரு. மேலும் யோவேல் இந்த அழிவை கொண்டு வரும் வெட்டுக்கிளிக்கும் தன்னுடைய நாளில் கொடூரமான வன்முறை நிறைந்த தேசங்களில் மக்களை ஒடுக்கி அழிக்கின்ற சம்பவங்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை காண்கிறார். ஆகவே தேவன் அனைத்து தேசங்கள் மத்தியிலான தீமைகளை எதிர்த்து அவர்களுடைய வன்முறையை அவர்கள் மேலேயே திரும்ப வர பண்ணி எல்லா தவறுகளையும் சரியாக்க நீதியை கொண்டு வரும் எதிர்கால கர்த்தருடைய நாளை குறித்ததான ஏசாயா, செப்பனியா மற்றும் எசேக்கியேல் ஆகியோரின் வாக்குத்தத்தங்களை விவரிக்கிறார். கடைசியா யோவேல் தேசங்களின் மறுசீரமைப்பின் காட்சிகளை எடுத்துக்கொள்கிறார் மற்றும் எல்லா படைப்புகளையும் புதுப்பிப்பதற்கான நம்பிக்கையை அவர் இங்கு பார்க்கிறார். ஏசாயா, எசேக்கியா மற்றும் சகரியா ஆகியோரின் வாக்குத்தத்தங்களை அவர் மேற்கோள் காண்பித்து தேவனுடைய இறுதி நீதியின் நாளை தொடர்ந்து புதிய ஏதேனாகிய முழு உலகமும் மீட்டெடுக்கப்படும். இங்கதான் எருசலேமில் தேவனுடைய பிரசன்னம் ஒரு நதியைப் போல பாய்ந்து உலகில் புதுப்பித்தலை கொண்டு வரும். ஆகவே யோவேலுடைய கவிதை தேவனுடைய மன்னிப்பும் மற்றும் அவருடைய இரக்கமும் ஒரு முழு புதிய சிருஷ்டிப்பின் படைப்பினை துவங்குவதில் முடிவடையுது. அதனால யோவேலுடைய இந்த சிறிய புத்தகம் மனிதனுடைய பாவமும் தோல்வியும் நம்முடைய உலகில் இத்தகைய அபாயகரமான அழிவை எப்படி கொண்டு வருகின்றன என்பது பற்றிய ஆழமான கருத்துக்களை ஆராய்வதோடு தங்களுடைய சொந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கை செய்கிறவர்களுக்கு தேவன் எப்படி இரக்கம் காட்ட விரும்புகிறாரு என்பதை பற்றியும், அதோடு தேவன் ஒரு நாள் நம்முடைய உலகத்தில் உள்ள தீமையையும் நமக்குள் இருக்கும் தீமையையும் முறியடித்து எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவதற்கு அவருடைய குணமாக்கும் பிரசன்னத்தை கொண்டு வருவாரு என்ற நம்பிக்கைக்கு நேராக இவை அனைத்தும் எப்படி நம்மை வழிநடத்துகின்றன என்பதை பற்றியும் ஆராய்து. இவைகளை பற்றியதுதான் இந்த யோவேலின் புத்தகம்.